மனைவியை பிரிந்து வாழ்பவர் பெண்ணுடன் ஜாலியாக இருக்க ஆசைப்பட்டு 5 பவுன் நகையை பறிகொடுத்த முதியவர். பெண்ணுடன் உல்லாசமாக இருக்க ஆசைப்பட்டு 5 பவுன் நகையை முதியவர் பறிகொடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை வைத்திக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் மனோகரன், வயது 65, தச்சு தொழிலாளி. இவர் மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து தனியாக வசித்து வருகிறார். இவர் தலைமை செயலகம் எதிரில் தனது நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த 55 வயது பெண் ஒருவருடன் மனோகருக்கு பழக்கம் ஏற்பட்டது. இதற்கிடையே அந்த பெண் மனோகரனின் செல்போன் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது அந்த பெண் நாம் உல்லாசமாக இருக்க சம்மதமா என கேட்டதாக தெரிகிறது. இதை நம்பிய முதியவர் அந்த பெண்ணை தனது வீட்டுக்கு மோட்டார் சைக்கிளில் அழைத்து சென்றார். பின்னர் 2 பேரும் ஒன்றாக மது அருந்தியுள்ளனர். மதுபோதையில் மனோகரன் அயர்ந்து தூங்கியதாக தெரிகிறது. பின்னர் சிறிது நேரம் கழித்து மனோகரன் எழுந்து பார்த்தபோது அந்த பெண்ணை காணவில்லை. மேலும் அவர் அணிந்திருந்த 5 பவுன் நகையும் மாயமாகி இருப்பது தெரிய வந்தது. அப்போதுதான் அந்த பெண் உல்லாசமாக இருப்பதாக கூறி 5 பவுன் நகையை பறித்து சென்றது தெரிய வந்தது. இதுகுறித்து முத்தியால்பேட்டை போலீசில் மனோகரன் புகார் செய்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.